குரு பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது? இந்த குரு பெயர்ச்சி மூலமாக 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டு? குரு பகவானை நாம் இயக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? இந்த குருவை இயக்கிறவங்க உறுதியாக என்ன செய்யக்கூடாதுன்னா, குரு உங்களுக்கு மேக்சிமம் 6-8 இருக்கக்கூடாது. சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை சிம்ம ராசி நேயர்கள் பெறப்போகிறார்கள்? சிம்ம ராசி நேயர்களுக்கு என்னென்ன ஒரு விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாட்களாக எந்தெந்த விஷயங்களில் பொருளாதார நிலைகளில் மிகப்பெரிய தடைகளும் பிரச்சனைகளும் இருந்ததோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கப் போகிறார். புதிய தொழில் தொடங்குவது மூலமாக அந்த தொழிலில் அதிகமான லாபங்களை சம்பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, புதிதாக ஏதாவது ஒரு ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும், இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் தொடர்பு கொண்டு புதிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உன்னை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா உறுதியாக அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் யோசிக்காமல் முடிவெடுத்து செய்யுங்கள். உங்களுக்கு அந்த புதிய தொழில் மூலமாக இரட்டிப்பான லாபங்கள் கொடுப்பதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசித்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனை வருமா என்னன்னு தெரியலங்கிற ஒரு சிந்தனைகளில் இருந்த உங்களுக்கு சிந்தனைகளை செயலாற்றுவதற்கான இயக்கத்தை குரு பகவான் கொடுக்கிறார். குடும்பத்தில் ஒரு நல்ல விதமான மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக பல நாட்களாக முயற்சிகள் எடுத்தும் தோல்விகளை சந்தித்து வந்த நிலை மாறி உங்களுடைய முயற்சிக்கான சரியான பாதையை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும். இவனால் நானும் போராடி பார்க்குறேன், எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி தான், போராட்டம் தான், மனசுக்குள்ளே ஒரு அழுத்தமாகவே செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிற விஷயத்திலிருந்து ஒரு மாற்றத்தை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். வியாபாரத்தில் அதிவிதமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரிகளுக்கு யாருக்காவது திருமணத்துக்குரிய விஷயங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக செயல்படுத்தி தருகிறார். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பழைய சிம்ம ராசிக்காரனா நான் மாறிட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஊட்டக்கூடிய செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக பெறப்போகிறீர்கள். அதே போல் கல்யாணம் முடித்து கிட்டத்தட்ட 5 வருட காலமோ அல்லது 2 வருட காலமாகவோ குழந்தை பாக்கியமே இல்லை, கல்யாணம் முடித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இல்லை 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை இருக்கிறது என்று வருத்தப்படுற சிம்மராசினியர்களுக்கு சொல்வது என்னென்னா, வருகிற ஜூன் மாதத்துக்கு மேல் குரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். திருமண உறவில் உள்ள விரிசல், அதாவது என்ன விஷயம் நம்ம எடுக்கிறோம்னா, சிம்ம ராசியை ஏற்கனவே சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக பார்த்தனால தான் சிம்மராசிக்காரங்களாகவே இயங்க முடியல. அதாவது சின்னதாக சட்டையில் அழுக்கு ஏற்பட்டால் கூட தூக்கி போட்டு வேறு சட்டையை மாற்றுற ஆள் நீங்கள். ஆனால் இப்போ என்ன தான் சட்டையில் ஆக்கிருந்தாலும் சரி, உடம்புல கை காலெல்லாம் தூசி இருந்தால் பரவாயில்ல, நம்ம கடமையை நம்ம செய்யணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் 2.5 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிலை மாறி மறுபடியும் உங்களுடைய கம்பீரமான தோற்றம், உங்களுடைய புன்னகை, சிரிப்பு இதெல்லாம் செயல்படுவதற்கான ஆற்றலை
குரு பார்வை மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக அதிகமான லாபத்தை பெறக்கூடிய செயல்பாடு தன்மைகளை குரு பார்வை மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். சிம்ம ராசியில் காதலை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டா, எங்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உறுதியாக காதலில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியாக மட்டுமே அறியப்படுகிறது. ஸோ காதலில் மகிழ்ச்சிகள் ஒரு நிரந்தரமான சந்தோஷம் முழுமையாக கிடைக்குமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகமே நாம் கண்காணிக்க வேண்டும். உங்கள் சுய ஜாதக வலிமை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன சொல்ல முடியும், உங்களுக்கு அந்த உறவில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நிரந்தரமாக சொல்லலாம். ஸோ இல்லைன்னா அந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்ற சதவீதத்தின் அடிப்படையில் நீங்கள் காதலில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உங்களுடைய செயல்பாடில் உண்டு. அஷ்டலட்சுமியின் கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சிம்மராசிக்காரைய உங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு பகவான். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மூலமாக, உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு மூலமாக உங்களுக்கு பலவிதமான ஆற்றல்கள், பலவிதமான இறை சக்திகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது கொடுக்க போகிறது. மேலும் ஒரு பெரிய முதலீடை கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டேன், அந்த லாக்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியல, எப்படியாவது ரிலீஸ் ஆகிடுவேனா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா, குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுவதற்கான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக தரப்போகிறார். எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பார்வை தான் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்போ குரு எந்தெந்த ராசியெல்லாம் உங்களுக்கு பார்க்கிறாரோ அந்த கிரகத்துடைய தன்மை அந்த ராசியில் உள்ள கிரகத்துடைய காரத்துவம் ப்ளஸ் அந்த ராசியில் இணைகிற கிரகத்துடைய காரத்துவம், இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாக்கி தரப்போகிறது. கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கன்னி ராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை பெறப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் கன்னி ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசிக்குள் அமரப்போகிறார். ஸோ அப்போ மிதுனம் 10ஆம் இடமாக வருவதனால் கன்னி ராசிக்காரங்க என்னென்ன நன்மைகளை பெற போகிறாங்க. எப்பவுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்தார் என்பதை விட உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கிறாரோ அந்த இடத்தின் காரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்படையும் என்பது ஜோதிட ரீதியான நூல்களில் உள்ள கருத்து. ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் வீடெல்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான துலாம் ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக தனுசை பார்க்கிறார். அதுக்கடுத்து குரு பகவானின் 9ஆம் பார்வை விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய 9ஆம் பார்வை எந்த ராசியில் விழுது அப்படின்னா, மிதுனத்திலிருந்து 9ஆம் ராசி கும்பராசி, கன்னிக்கு அது 6ஆம் ராசி. அப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை விடுவது மிகப்பெரிய ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் மூலமாக நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் பெறப்போகிறார்கள். பொருளாதார விஷயங்களில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பணம் கொடுத்த பணம் வாங்கவே முடியல, ரொம்ப நாளாக பணம் கொடுத்துருக்கேன், என் பணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட சேட்டை பண்ணுறாங்க, நான் அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறேன், என்ன பண்ணனே தெரியல, இதுக்கு ஒரு விடை கிடையாதா, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்கவே என்ன முடியல, இதில் இவங்க வேறு பிரச்சனை பண்ணுறாங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டு, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் கன்னி ராசிக்காரராக நீங்கள் இருந்தால் உறுதியாக குரு பார்வை மூலமாக உங்களுடைய பணம் உங்களுக்கு கைக்கு சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பலவிதமாக எடுத்தும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக முயற்சி மட்டும்தான் இருக்குது, அதில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஒரு தயக்கமும் ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்துடன் இயங்கு கொண்டிருக்கும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு உறுதியாக வீடு மனை கட்டுவதற்கான ஒரு அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார்.
சுகம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன? கடந்த ஒரு வருஷமாக எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் மன அழுத்தத்தோடையே வாழ வேண்டிய சூழ்நிலை. நானும் இருக்கேன், காலைல எந்திரிக்கேன், வேலைக்கு போகிறேன், வந்து தூங்குறேன், இதுதான். அதில் கூட ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு வேலையிலையும் ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசி நேயர்களுக்கு உறுதியாக குரு பார்வை மூலமாக ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். உங்களுடைய தாயாருடைய உறவில் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். தாயாருடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி உங்களுக்கு தாயார் சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமைப்பு கட்டி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பார்வையின் மூலமாக பெறப்போகிறீர்கள். அதேபோல் தங்க நகைகள் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுற நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு செயல்பாடுகள் வருகிற செப்டம்பர் மாதத்திலிருந்து 2026 பிப்ரவரி மாதத்துக்குள் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் வருவாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள். கன்னிராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல், சக்தி, ஒரு பவர், எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செயல்பாடுகள் இப்போ குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரே போராட்டமாகவே இருக்குது, என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என்னுடைய பெத்த தாயும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, ஸோ நான் போராட தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் யாரெல்லாம் வருத்தப்படுகிறீர்களோ அந்த வருத்தத்தை குரு பார்வை மூலமாக நீக்கி உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையேற்றவாறு, உங்களுடைய தைரியத்துக்கு ஏற்றவாறு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனை, மீளா பிரச்சனை, கடன்பட்டான் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுற உங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து ஒரு பாரத்தை குறைத்து, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது இந்த ஒரு வருடத்துக்குள் குரு பயிற்சி முடிவதற்கு ஓரளவு கடன் சுமை இல்லைப்பா, நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகளை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக வெளியூர் அல்லது வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் பயணம் செல்ல நீங்கள் முயற்சி எடுத்தும் அந்த பயணத்தில் பலவிதமான தோல்விகள், பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த வாய்ப்பை நீக்கி உங்களுக்கான வெளிநாடு பயணத்துக்குரிய அமைப்பை குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உறுதியாக சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபர் என்ற தைரியத்தையும் நம்பிக்கையையும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகளை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். அதே போல் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்தால் உறுதியாக ஜூன் மாதத்துக்கு மேல் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை குரு பகவான் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழிற்ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, ரகசியங்களை வெளிப்படையாக யாட்டி பேசக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பப்ளிக்காக பேசுவது, ஒரு மீட்டிங் கூட்டமைச்சு பேசுவது, ஸோ இல்லைன்னா உங்களுடைய கூட்டாளிக்கு நீங்கள் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறது உங்களை ஒரு அழுத்தத்தையும் ஒரு மனப்போராட்டத்தையும் குரு பகவான் கொடுத்து விடுவார் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் லூஸ் ட்ராக் விட்டுவிட வேண்டாம். கவனமாக இருப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றியை நமது கன்னிராசிக்காரராகிய நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னிராசிக்காரராகிய உங்களுக்கு கடன் சுமை குறையப் போகிறது, மன அழுத்தம் குறையப் போகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க போகிறது. குரு பயிற்சியின் மூலமாக, குரு பார்வையின் மூலமாக நம்மளுடைய கன்னிராசியாகிய நீங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய துலாம் ராசிக்காக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று பார்ப்போம். அதாவது துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்வது மூலமாக, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னா மிதுன ராசி தான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லுவோம். அப்போ 9ஆம் இடத்துக்கு அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பவுமே குரு பகவான் எங்கே அமர்கிறார் என்பதை விட அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் நம்மளுடைய ராசிக்கு பார்க்கார் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். இவ்வளோ நாட்களாக உங்களை மதிக்காமல், உங்களை பற்றி கேர் பண்ணாமல், நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஆக மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்க,
நீங்கள் செஞ்சாலே தப்பாக தான் இருக்கும் என்று சொன்ன அனைத்து நபர்களுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுக்கேற்ற ஒரு உண்மையான தன்மையை புரிந்து உங்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கக்கூடிய ஆற்றல் குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது. ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். எதையுமே செய்ய முடியும், என்னால் முடியாது யார் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதன்மையான நபராக போய் முன்னாடி போய் நின்று அந்த நின்ன இடத்துல வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகளை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா முதல் பார்வை அப்படிங்கிறது குரு பகவானின் 5ஆம் பார்வை தான் விசேஷ பார்வை. ஸோ அந்த பார்வை துலாம் ராசிக்கு தான் ஃபஸ்ட்டு உழுது. ஸோ அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் தரப்போகிறார். முயற்சி ஸ்தான அதிபதி உங்களே பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சியில் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படும். துலாம் ராசினியர்களில் யாரெல்லாம் ஆண் குழந்தைக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் பார்வை, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவோட இணைவு அனைத்தும் இந்த வருஷத்தில் செயல்படுத்தி கொடுக்க போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தனுஷ் ராசியை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் முயற்சி எடுத்தால் உறுதியாக வெற்றி பெறுவார்கள். திருமணம் உறுதியாக கைகூட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் ஏதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு தைரியம் வீரியத்துக்குரிய செயல்பாடுகளை தைரிய வீரிய ஸ்தான அதிபதியான குரு பகவானே பார்ப்பது மூலமாக எனக்கு என்னடா கவலை, நான் எதையும் சமாளிப்பேன், இதனடா பிரச்சனை, முடிஞ்சதை பார்த்துக்கோ நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவானின் பார்வை மூலமாக பெறப்போகிறீர்கள். மேலும் உங்களுடைய மன திடம் தைரியம் அதிகப்படுத்துவது மூலமாக பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான செயல்பாடுகளை குரு பயிற்சியில் பெறப்போகிறீர்கள். இவ்வளோ நாட்களாக எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு டைரெக்டாக ஒரு இடத்துல போய் கேட்க முடியாமல் சுற்றி வளைச்சி போய் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். வீண் அலைச்சல் வீண் விவாதங்கள்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒன்றை விட காலமாக துலாம் ராசிக்காரர்கள் நிம்மதியாக தூங்குனதே கிடையாதுங்க. நிம்மதியாக தூங்குனதுன்னா 10% கூட கிடையாது. அந்தளவுக்கு தூக்கம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம். வேலையை முடிச்சா நிம்மதியாக தூங்கினப்பா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா, நான் இப்போ நல்லா இருக்கேன், பரவாயில்ல, முன்னாடியோடு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமான குரல்கள் மூலமாக உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் வெளிக்காட்டுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் ஏற்பட போகுது. அதே போல் துலாம் ராசி என்பவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேற்படிப்பு படித்து அதன் மூலமாக பண வரவுகள் அதிகமாக செல்வதற்கான அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். வெளிநாடு வெளிமாநில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பயிற்சியின் மூலமாக ஏற்பட போகுது. பல நாட்களாக ஒரு இடம் கூட இல்லை, சொந்தமாக ஒரு பத்திர செலவு என்ன பண்ண முடியல, ஒரு பத்திரம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக இடம் நிலங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்குவதற்கான அமைப்பை இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் அடையப் போகிறார்கள். ரகசிய அதிகாரம், பல நாட்களாக ரகசியமாக பூட்டி வச்ச ஒவ்வொரு விஷயங்களும் உடைக்கப்பட்டு உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய புத்தி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்களுடைய மைண்டு அது எனர்ஜி பவர் கூடும், ஹை பொசிஷனில் ரன்னிங் ஆகும். அப்படியே இங்கேருந்து அமெரிக்கா, டெல்லி, கல்கத்தா அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்களாக ஒவ்வொரு நாடுகளாக சென்று உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்கொண்டுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த குரு பயிற்சி என்பதை உறுதியாக சொல்ல முடியும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு, சொந்த தொழில் புரியவர்களுக்கு, கால்நடை வைத்து பராமரிப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் அதிகமான வெற்றிகரமான சூழ்நிலையும் குரு பயிற்சி மூலமாக அடையப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. புதிய ஆடைகள்லாம் வாங்குவீங்க. பீரோ நிறைய 10 20 ட்ரெஸ் 30 ட்ரெஸ் 50 ட்ரெஸ் வச்சுதாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகளை வாங்குவதற்கான அமைப்பை
இந்த குரு பயிற்சி மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் அடையப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்களை விருச்சிக ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள். அதாவது விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் அமர்கிறார். இப்போ மிதுன ராசியில் குரு பகவான் அமர்வது என்பது விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகளும் ஓரளவுக்கு சிறு சிறு பாதிப்புகளும் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை மூலமாக அதிவிதமான லாபங்களையும் பொருளாதார நிலையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவானே பார்ப்பது மூலமாக தன வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் முடியலை, கல்யாணம் முடிஞ்சால் சந்தோஷம், நாங்களும் பல இடத்துல வரன்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு வரன் அமைய மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் யோகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடிச்சிட்டேங்கய்யா, 2வது திருமணம் முடியுமா? முதல் திருமணத்தில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, புரிதல் இல்லை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே தான் வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2ஆம் தாரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மையில் இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உறுதியாக 2ஆம் தாரம் முடியும் என்பதை கூற முடியும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு, புதிய கார் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அந்த கார் வாங்கி சந்தோஷத்துக்காக வெளியே ஒரு சுற்றுலா பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறார். டிசைனிங் துறையில், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிசைனிங் துறையில் யாரெல்லாம் நம்முடைய விருச்சிக ராசியில் பயணிக்காங்களோ அவங்களுக்கு உறுதியாக அந்த கிரக அமைப்புகள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக டிசைனிங் துறையில் கொடிகட்டி பிறப்பதற்கான வாய்ப்பு, உங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கே கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக இந்த குரு பயிற்சி காலங்களில் இடதுகண் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த இடதுகண் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதில் குரு பகவான் வல்லமையாக இருக்கிறார். அப்போ இடதுகண் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண் நல்லா தெளிவாக தெரியாமிக்கும், நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய உடலில் என்னன்னே தெரியாத பலவிதமான அழுத்தமும் உடல் ரீதியாக சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிங்கன்னா கிரக அமைப்பு ரீதியாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, உறுதியாக நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. எண்ணெய் தொழில் நிறுவனத்தில் பணிபுரியவர்கள் அல்லது எண்ணெய் வாங்கி விற்பனை செய்கிறவர்களுக்கு நல்ல லாபத்தையும் இரட்டிப்பான தன்மையையும் குரு பகவான் கொடுப்பது மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் படகு, கப்பல், சுற்றுலா பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதக அமைப்பு ரீதியாக அல்லது ராசியின் அடிப்படையின் ரீதியாக யாரெல்லாம் பணிபுரிகிறார்களோ அதில் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல லாபத்தையும் மகிழ்ச்சிகரமான நிம்மதியான தூக்கத்தையும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான உண்மை. பல நாட்களாக தொல்லை கொடுத்து, துயரம் கொடுத்து, கவலை கொடுத்து, கஷ்டம் கொடுத்து, துன்பத்தை மட்டுமே கொடுத்து வந்த கிரகங்கள் மற்றும் துன்பத்தை மட்டும் கொடுத்து வந்த நண்பர்கள் இவர்களுடைய செயல்பாடை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக டீஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியையும் மகிழ்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள், என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது தனுசு ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் என்றால் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 2024 தனுசு ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து பலவிதமான இன்னல்கள்,
தன்னுடைய மனசில் பலவிதமான விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு அடைக்க வைக்க வேண்டிய தன்மைகளை, மன அழுத்தங்களையும் பல போராட்டங்களையும் கொடுத்து வந்தார். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் போய் ஒரு 6ஆம் இடத்தில் அமர்ந்தது ஒரு சரியான தன்மை இல்லை. ஆனால் தற்போது உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தான இடமான 7ஆம் இடத்தில் அவர் அமர்வது மூலமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் என்னென்ன நன்மையெல்லாம் பெற போகிறீங்கன்னா, மன நிம்மதியை ஃபஸ்ட்டு பெறுவீங்க. மனசுக்குள்ளே போட்டு வச்சு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பட்டாச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு வருத்தமில்லாத சூழ்நிலை, வருத்தப்படாத வாலிப சங்கத்துக்குரிய செயல்பாடில் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, எனக்கு என்னையா கவலை அப்படின்னு நம்ம இவர் சாலமன் பாப்பியா சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு இந்த 2025 முழுமையாக கொடுக்குறார். மன மகிழ்ச்சிகள் அதிகமாக செயல்படக்கூடிய ஆற்றல்கள், அற்புதமான செயல்பாடுகளுடைய தன்மைகளை குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு திறமை இருக்கும். தனுசு ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஆற்றல், எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை குரு பயிற்சி மூலமாக தனுசு ராசி என்பர்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் செயல்பாடுகளும் ஏற்பட போகிறது. தனுசு ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சினித்துறையில் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதாவது சின்னத்திரை, பெரிய திரை, அதுபோல் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எதில் நீங்கள் போய் உங்களுடைய முகத்தை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து சிறப்பாக வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதில் உறுதியாக உங்களுடைய பங்களிப்பு மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தனி திறமையை வெளியே கொண்டு வந்து காமிப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். பெண்கள், தனுசு ராசி பெண்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு, வைர நகைகள் வாங்கி கொள்வதற்கான அமைப்புகளை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெற முடியும். ஐயா செலவுக்கே காசு இல்லை அப்படின்லாம் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே நடைபெறுகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடக்கும். குரு பார்வை மூலமாக உறுதியாக தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்க நகைகள், வைர நகைகள் வாங்குவதற்கான அமைப்பை அவர்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு குரு பகவான் உறுதியாக கொடுப்பார். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அதிகமான நகைகளை வாங்கி வைக்க ஒரு ஆற்றல் செயல்படும். இவ்வளவு நாட்களாக செய்யவா வேண்டாமா செய்யவா வேண்டாமான்னு யோசித்த விஷயங்களை தகத்தெறிந்து செய்து முடி வெற்றி பெறுவாய் என்ற தன்னம்பிக்கையை உங்கள் உள்மனது மூலமாக நீங்கள் செயல்படுத்தி கொடுப்பீர்கள், செய்து முடிப்பீர்கள். உங்கள் உள்ள ஆழ் மனது சொல்லும், உன்னால் முடியும், நீ செஞ்சு பாரு, நீ வெற்றி பெறுவேன்னு உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணோம். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. யாருக்கெல்லாம் 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என்று தனுசு ராசி என்பவர்கள் காத்திருக்கிறீர்களோ, முதல் திருமணம் முடிச்சே போராட்டமாக இருக்குயா, 2வது திருமணம் முடிக்கலாமா வேண்டாமாங்கிற தயக்கத்திலே இருக்கும் சொல்லி காத்திருக்க நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்கவே இல்லை, திருமணம் முடித்தால் நன்றாக இருக்கும், அதற்காக காத்திருக்கோம் அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் முடித்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைப்பதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுடைய வசீகர தோற்றம் மூலமாக இந்த குரு பயிற்சியில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கான அமைப்பு, சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பதற்கான அமைப்பு, மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான அமைப்பை இந்த குரு பயிற்சி மூலமாக தனுசு ராசினியர்கள் பெறப்போகிறீர்கள். தெய்வீக நம்பிக்கை இல்லாதவங்க கூட தெய்வ நம்பிக்கையை நம்பக்கூடிய ஆற்றல் இந்த குரு பயிற்சி காலங்களில் இடைபெறும். அப்போ அந்த நடைபெறுற விஷயங்களை நீங்கள் முழு மனதோடு ஆழ் மனதோடு ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. கடந்த 1 வருட காலமாக கழுத்து வலி, காது வலி என்று யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக ஃபீல் பண்ணாங்களோ, ஸோ அவங்களுக்கு அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து, மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைத்து ஒரு நல்ல விதமான உடல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். இப்போ தனுசு ராசிக்கு டாப் 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 எப்போதுமே டாப் தான். இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது என்று பார்க்கிறோம்.
மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மகர ராசிக்காரை நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிப்பீர்கள் என்று பார்க்கிறோம். அதாவது மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் 6க்கு போகிறாருங்க. இப்போ 6க்கு போனால் அபாயமா, 6க்கு போனால் வெற்றியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. மகர ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் 6க்கு போகிறது தப்பு கிடையாது. கெட்டவன் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் நம்ம ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதை கேட்டவாறு குரு பகவான் 6க்கு போவது மூலமாக அவர் 6ஆம் இடத்திலிருந்து எந்தெந்த இடமான உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த பார்வையின் மூலமாக நீங்கள் பலன் பெற போகிறீர்கள். கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களை படாத பாடுபடுத்திட்டார். குடும்பத்தை விட்டு வெளியே போ, தொழிலை விட்டு வெளியே போ, காசு இல்லை வெளியே போ, போராட்டம் உனக்கு, கஷ்டம் உனக்கு அப்படிலாம் கொடுத்து வந்த நிலை மாறி சனி பகவானே உங்களை போ நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களை கூறி குட் பை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ அப்போ அந்த 2ஆம் இடம் பாதிப்பிலிருந்து நீக்குவதற்கு குரு பார்வையும் கிடைக்குது. இப்போ 2ஆம் இடத்த குரு பார்வை மூலமாக யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ மகர ராசிக்காரர்கள் சட்டப்படி விவகாரத்து, மக்கள் மூலமாக விவகாரத்து, மனசுக்குள்ளேயே விவகாரத்து கொடுத்துட்டு தனிமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடிவு காலம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். பையில் காசு இல்லைங்க, காசு இல்லாமல் நானே சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணே தெரியல, பைத்தியக்காரனை சுற்றுறேங்க அப்படிலாம் சொன்ன மகர ராசிக்காரங்களுக்கு பணம் எவ்வளோ வேணும் உனக்கு, உன் காசை வாங்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ஏற்படுத்தி தர போகிறாரு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த வருத்தத்தை விட்டுருங்க. இனிமேல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பயிற்சியின் மூலமாக, குரு பார்வை மூலமாக நீங்கள் பெறுவீர்கள். நிம்மதியான தூக்கம் இல்லை, தூக்கம் எப்போ கிடைக்கும், தூக்கத்தை எந்த ஊரில் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி நைட்டும் பகலும் அயராத உழைத்து சந்தோஷம்னா என்னன்னு சொல்லி கேட்க வேண்டிய தன்மையில் கஷ்டப்பட்டு வந்த நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் உண்டு. அப்படியே படுத்த வேலையை முடிச்சுட்டு போய் படுத்திங்கன்னா அப்படியே நிம்மதியாக தூங்குவீங்க, எந்த கவலையும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக தூங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இவ்வளவு நாட்களாக உங்களை மதிக்காமல், உங்கள் மீது அக்கறை காட்டாமல் யாரெல்லாம் உங்களை நிராகரித்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டாகும். ஐயா வெளிநாடு போகணும், பல முயற்சி எடுத்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், ஸோ அங்கே போய் நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையான ஆள் நீங்கள் தான். 12 ராசியில் குடும்பத்துக்காக அயராது உழைத்து உண்மையான நண்பனுக்காக தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் விட்டு கொடுத்து தன்னுடைய கணவன் மனைவிக்காக ஒரு உரிமையை சண்டை போட்டு வாங்காமல் விட்டு கொடுத்து போகிற ஆற்றல் செயல்பாடுகள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். எவ்வளோ அடித்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருக்கியப்பா, ஏன் உனக்கு ஒரு ரோசம் வராதா அப்படிலாம் சில பேர் கேட்டிருக்கலாம். ஆனால் கிரக ரீதியாக கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு, அதாவது காலபுருஷன் ராசிக்கு கர்மஸ்தானம் என்று கருதப்படுகின்ற 10ஆம் இடம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்தனால நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, இதையும் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த 7.5 வருஷம் நீங்கள் நகர்ந்திருப்பீங்க. அப்போ அவ்வளோ போராட்டத்தையும் கடந்து வெற்றி பெற்ற உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகமான பூஸ்ட் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் போய் படிக்க நினச்சிக்கிட்டு இருக்க மாணவ செல்வங்கள் உறுதியாக வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனை ரொம்ப மீளாத பிரச்சனையாக இருக்குது, கடன் பிரச்சனை முடிஞ்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து விடுதலை உண்டு. அதே போல் மகர ராசியில் பெண்களுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமியார் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, மருமக புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, அதே போல் பார்த்திங்கன்னா மாமனார் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, வாக்கப்பட்ட வீடே நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம உண்மையாக இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு வந்த பெண்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாக குருவின் பார்வையின் மூலமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை மறுபடியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு, அவர்களுடைய ஒரு செயல்பாடு மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. வேலையில் யாரெல்லாம் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்களோ,
இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகணும், ஆனால் சம்பள உயர்வோடு போகணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்குமே வேலை இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. சம்பள உயர்வுடன் சென்று நீங்கள் பணிபுரிவதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். கவலை விலகப் போகிறது, நிம்மதி அதிகமாக போகிறது, துக்கம் விலகப் போகிறது, சந்தோஷம் அதிகமாக போகிறது என்பதுக்கேற்றவாறு குரு பயிற்சி மூலமாக மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைகளும் சொல்வாக்கு செயல்வாக்கு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பில் வெற்றிகரமான தன்மைகளையும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார். மகர ராசினர்களுக்கு செல்வாக்கு என்பது ஈஸியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுப்பதனால் புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பெல்லாம் உண்டாகும். இவரை மகர ராசிக்காரங்களை மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காய்கறி வெட்டுற கத்தியாக பயன்படுத்தினா காய்கறி வெட்டுற கத்தியாக பயன்படுவாங்க. ஒரு மனுஷனை குத்துற கத்தியாக பயன்படுத்தாலும் அதுக்கேற்றவாறு தண்டனை கூர்மையாக தீட்டி கொண்டு மறுபடியும் தீட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அது முடிஞ்ச அளவு 80% நீங்கள் காட்ட மாட்டீங்க. நீங்கள் காட்டினா உங்களை ஆப்போசிட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற நபர்கள் தாங்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு தைரியம் வீரியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு இருக்க தைரியம் அவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும். ஆனால் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் போன 7.5 வருடமாக 7.5 மாட்டிக்கொண்டு முழிச்சிங்க. இனிமேல் 7.5 கிடையாது, எல்லாமே ஜெயம் வெற்றி மட்டுமே மகர ராசிக்காரர்களுக்கு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன முன்னேற்றங்களையும் கும்பராசினியர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் செல்கிறார். அப்போ கும்ப ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்து அதிபதியாக வர்றாருன்னா 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாக வருகின்ற குரு பகவான் கும்பராசிக்கு 5ஆம் வீடான மிதுன ராசிக்குள்ளே அமர்வது மூலமாக கும்பராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கௌரவம் உங்களுக்கான அங்கீகாரம் இனிமேல் தான் கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக பல முயற்சிகள் பலவிதமான செயல்பாடுகள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எடுத்த விஷயங்கள் எல்லாம் பல தோல்விகளை அடைஞ்சிருக்கும். நீங்கள் தான் உயிர், உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது, நீங்கள் தான் உண்மையான அன்பு காட்டுறீங்க, நீங்கள் தான் என்னுடைய கோவில் என்னோடய தெய்வம் கூட உங்களை சொல்லி தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தினவங்க தான் அதிகமானவே இருப்பாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறாமே என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களை ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, அசால்ட்டாக விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. போட ஓ ஓ அப்படிங்க. ஆனால் பல நபர்கள் கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட உள்ள உண்மையான நபர்களுடைய சுய ரூபத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். ஆனால் கண்டுபிடிச்சி என்ன பண்ண, பல இழப்பு பல வருத்தங்கள் பல கவலைகளை தான் நீங்கள் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சுமைக்கு விடை கிடைக்காதா, சுமை இல்லாத வாழ்க்கை வாழ முடியாதா, வருத்தத்தோடு தான் வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு உதயமாச்சுல, அந்த கேள்வியை நீக்குவதற்காகவே குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுகிறது. குருவின் 9ஆம் பார்வை விசேஷ பார்வை உங்கள் ராசியில் விழுவது மூலமாக புத்துணர்ச்சி, தைரியம், தன்னம்பிக்கை, எல்லா விஷயங்களிலும் வெற்றி என்ற செயல்பாடுகளை கும்பராசிக்காரர்களாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய குலதெய்வம் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் உறவில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் பலவிதமான அழுத்தங்களோ பலவிதமான செயல்பாடுகளையோ நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த நிலை மாறி உங்களுடைய தகப்பனாரின் பேரையும் புகழையும் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறார். சந்தோஷங்கள் அதிகரிக்கப் போகிறது, கவலைகள் ஓடப்போகிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சியினுடைய குரு பார்வையின் மூலமாக. கும்பராசினியர்களில் யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் கவலைகள், திருமணம் எப்படா முடியும் அப்படிங்கிற ஏக்கமும் இருந்து வந்ததோ அந்த தடைகளையும் கவலைகளையும் உடைத்தெறிந்து குருவின் பார்வையின் மூலமாக முழுமையாக பெறப்போகிறீர்கள். கும்பராசினியர்களுடைய வீட்டில் உறுதியாக இந்த 1 வருட காலத்துக்குள்ள ஏதாவது சின்ன சுப நிகழ்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஐயா கும்பராசினியர்களாகிய எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமானா? உறுதியாக கும்பராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது இரட்டை குழந்தை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அந்த அமைப்பில் குரு பகவானின் பார்வை மூலமாக நம்மளுடைய கும்பராசினர்கள் அடையப் போகிறீர்கள். 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள், அல்லது 2வது திருமணம் முடித்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, 3வது திருமணத்துக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு அவர்களுக்கேற்ற, அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை அறிந்து கொண்டு அவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தும் செயல்பாடுகள் மிக்க ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசினியர்களுக்கு தொழிலில் அதிவிதமான லாபங்கள் உண்டு, தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுத்தி தரப்போகிறார். பூர்வீக இடத்தை விட்டு இடம் மாறி எந்த ஊர்லயே இருக்கோன்னு தெரியல, பூர்வீகத்துக்கு போவோமா மாட்டோமா அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினியர்களுக்கு உறுதியாக பூர்வீகத்தில் சென்று இடம் வாங்கி அல்லது இருக்கிற இடத்தை பலபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டுவதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் இருக்கின்ற நம்மளுடைய சின்னத்திரை பிரபலங்கள், பெரிய திரை பிரபலங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல்கள், செயல்பாடுகள் குரு பயிற்சியின் மூலமாக பெறப்போகிறீர்கள். இவ்வளவு நாட்களாக சின்ன சின்ன இடங்கள்லேருந்து உங்களுடைய திறமையை காட்டி வந்த நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய ஆற்றல், எதையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய செயல்பாடாக குரு பார்வை மூலமாக நம்முடைய கும்பராசினியர்கள் பெறப்போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்களாகிய நீங்கள் பெறப்போகிறீர்கள்? ஐயா, ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டார். இந்த குரு பகவான், எங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானாவது எங்களை காப்பாற்றுவாரா, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு ஒரு பதற்றத்துடன் இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக பதட்டத்தை நீக்கி ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையையும் தரக்கூடிய ஆற்றல் குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதாவது மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையும் பொழுது அவர் அங்கே அமர்ந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான துலாம் ராசியை பார்ப்பார். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தனுஷ் ராசியை பார்ப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கும்பராசியை பார்ப்பார். அப்போ 8ஆம் வீடுங்கிறது உங்கள் ராசிக்கு அவருடைய பார்வை 5ஆம் பார்வை, அடுத்து 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடுங்கிறது அவருக்கு 9ஆம் பார்வை என்று பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள், யார் அடிக்கான்னு தெரியல, ஆனால் அடிக்கிறவனோட பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் இல்லைனாலே வெற்றி பெற்றுவான். அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை முடித்து பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார். மன நிம்மதிகளை கொடுப்பதற்கான, மன மகிழ்ச்சிகளை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவானின் பார்வை மூலமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியல, தப்பே செய்யலை ஆனால் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு சித்தரித்து நம்மளை லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவானின் பார்வை மூலமாக பெறுவீர்கள். நான் தப்பு பண்ணால் கூட ஏற்றுக்குருவேன், தப்பே பண்ணாமல் நான் தப்பு பண்ண மாதிரி என்னை உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு மன வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா கட்டாயமாக மே மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையும் தைரியமான சூழ்நிலைகளையும் குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்களாக உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாமல் போராடிப்பீங்க, ஒரு உண்மையாக கடினமாக உழைச்சிருப்பீங்க, ஆனால் நிம்மதியாக தூக்கம் கூட இருந்திருக்காது.
எப்படா நிம்மதியான தூக்கம் வரும், படுத்தா தூக்கம் கூட வரமாட்டேங்கிங்க, படாத பாடு பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடையாது. படுத்து வேலையை பார்த்துட்டு போய் நீங்கள் படுத்துனீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும், நிம்மதியான சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களில் கிட்டத்தட்ட ஒரு 40-50% பேர் இந்த 1.5 வருட காலத்தில் சாமின்னா எங்கேயா இருக்குது, நான் சாமியை கும்பிட்டு அழுத்து போயிட்டேன், வழிபாடு செஞ்சும் அழுத்து போயிட்டேன், பரிகாரம் செஞ்சும் அழுத்து போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்புண்டு. கிரக நிலைகளுடைய அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தையும் போராட்டத்தையும் கொடுத்து வந்தது. ஸோ இந்த நிலை கோச்சார கிரகங்கள் மூலமாக மாறுகிறது, நிம்மதியான தூக்கம் கிடைக்கப் போகிறது, உங்களுடைய புகழும் வெற்றியும் பேரும் புகழும் பெறுவதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்கப் போகிறார். நம்முடைய மீனராசினியர்களில் யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் பயணிக்கிறீர்களோ, யாரெல்லாம் சேல்ஸ் ரெப்பாக மெடிக்கல் துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மருத்துவத்துறையில் மருத்துவராகவோ அல்லது மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் ஊழியராக இருக்கிறீர்களோ, உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வருடத்தை நீங்கள் குரு பயிற்சி மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். யாராலையும் முடிக்க முடியாத கேஸ்களை கூட நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, சரி செஞ்சு ஒரு நல்ல பெயரை வாங்குவதற்கான அமைப்பு உண்டாகும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மன அழுத்தம் போராட்டம் விலகி சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக தலையிடுவதற்கான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். கட்டுப்பாடே இல்லாமல் பிரச்சனை சொல்லி உயிரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியாரு, கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலில் குரு பகவான் வார்த்தைகள் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக முழுமையாக உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு கனவு மனை ஒற்றுமை இந்த ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள்லாம் விலகப்போகுது. தோல்வி பயம், இதை செஞ்சால் தோற்றுருவோமோ, அதை செஞ்சால் தோற்றுருவோமோ, இதில் போய் கெட்ட பேர் ஆயிருமோ, அதில் போய் கெட்ட பேர் ஆயிருமோ அப்படிங்கிற பதட்டமும் பயமும் செயல்பட்டு வந்த உங்களுக்கு பதட்டமே இல்லாத சூழ்நிலைகள், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்கப் போகிறார். அதன் மூலமாக வெற்றி உண்டு. யாரெல்லாம் குதிரை சவாரி செய்யவே இல்லை, இந்த குதிரை சவாரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்ற நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் குதிரை சவாரி செய்வதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ பண விஷயங்கள், மன மகிழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பயிற்சி காலங்களில் முழுமையாக கிடைக்கப்பெற்று நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து.